அந்த எப்படி சொல்கிறது, எந்த கடைன்னு தெரியலையே இப்போ. இன்னொரு கம்பெனி, அவங்களோட இன்னொரு கம்பெனி. ஓகே ஓகே. நாங்கள் தூரியன் குல்ஃபி எடுத்துருக்கிறோம். 380 என்ன. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வல வெள்ளவத்தைக்கு இடையில் இருக்கிற இந்த வில்லியம் ஜங்ஷன்லான் இருக்கிறேன். எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த வில்லியம் ஜங்ஷன் தொடக்கத்தில் இந்த ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்ன்ற ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. இங்கே தான் இன்றைக்கு போய் நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரீசெண்டாக வீட்டை வரைக்குள்ள 880 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வந்தது. ஆனால் அந்த பிரியாணி வந்து 2 பேருக்கு மேலே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அதைத்தான் நாங்கள் போய் இங்கே அந்த கடையென்று தேடி பிடிக்கிறது தான் முதலாவது வேலை. ஏன்னா அவனுக்கும் கடை இந்த பேர் தெரியல. போய் ஒவ்வொரு கடையாக பார்த்து எங்கே அந்த சாப்பாடு இருக்கோ அதுதான் அந்த கடையை நினச்சி கொண்டு ஓட பண்ண இல்லாட்டி அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி போட்டு ஓட பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் முதல் வந்து வெள்ளா ஃபுட் கோர்ட் பார்த்துனாங்க தானே, அதே மாதிரி அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ண ஒரு கடை தான் இந்த ஃபியூஷன் ஃபுட் கோர்ட். இதில் ஃபுல்லாக கடைகள் இருக்குது. மேலே கேபிசி இருந்தது, இப்போ தான் பூட்டிட்டாங்க. இங்கே ஐஸ்கிரீம்லேருந்து இப்போ குல்ஃபி ஐஸ் அதில் இருந்து எல்லா வகையான சாப்பாடுகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் இப்போ போய் அந்த பிரியாணி கடையை வந்து தேடி பிடிக்கணும். இல்லை ஷவர்மா அதில் இப்போ 2-3 கடை இருக்குது, அதான் எதுன்னு தெரியல. இதுவாக தான் இருக்கணும் நினைக்கிறேன். பிரியாணி என்னதான் இதில் ஒரு கடை இருக்குது, இங்காலேயும் ஒரு கடை இருக்குது. எந்த கடைன்னு தெரியலையே இப்போ. முதலாவதாக ஒரு இடத்தை பிடிப்போம். இங்கே ஜிகர்லண்டா கடை, இது நான் முதல் ரிவ்யூ பண்ணியிருக்கு. ஆம்பிக்கு சிக்கன் இங்கே ஒதண்டிக் ஜெப்னா ஃபுட்ன்ற ஒரு கடை இருக்குது. மற்றது இங்கே டெசர்ட் கடை ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா முந்தி இது என்ன சாமான் கேபிசி இருந்தது, இப்போ அதில் ஒரு கேம் விளையாடுற இடம் ஒன்று வந்துருக்கு. மேலே இதில் பர்கர் கடை ஒன்று இருக்குது. 20 விங்ஸ் பக்கெட் 2200 ரூபா. இது வித்தியாசமாக இருக்குது. கேஎஃப்சிலாம் 3900 ரூபா போகுது இப்போ விங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா கடை இருக்குது. இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்குன்னு ஒரு தனி கடை இருக்குது பாருங்கள். இப்போ அது அங்கே இப்படி புட்டுக்கு இட்டலிக்கு தனி கடை இருக்குது, இங்கே ஃப்ரைஸுக்கு தனி கடை. மற்ற இந்த நார்மலாக பபிள் டீ மூடுதல் வழி இருக்கிற மாதிரி பபிள் டீ, மற்றது மொஜிட்டோ அதெல்லாம் இருக்குது. பன்டாஸ்டிக்னு ஒரு கடை இருக்குது, இந்த சப்மரைன் அதில் எடுக்கிற மாதிரி. பொட்டலம் பரோட்டா, ஸ்டஃப் சிக்கன் புட்டு, ஸ்பைஸ். இது நான் முந்தி சாப்பிட்ருக்கேன். இப்போ ஸ்டஃப் புட்டுன்னு சொன்னால் இப்போ 3 சில்லு புட்டு இருக்குண்டா, 2 கடையில் கறி இருக்கும், நல்லா இருக்கிறது. ஆனால் இவங்க கடை இப்போ தான் இதில் வந்திருக்கு. இதுக்கு முதல் அங்கால வேறு ஒரு இடத்துல இருக்குது தெய்வலையில், அங்கே நான் முதல் சாப்பிட்ருக்குறேன். இதுதான் ஷவர்மா கடை வந்துருக்கு. இப்போ நாங்கள் சுற்றி வந்ததில் இப்போ பிரியாணி கடைன்னா அதில் தான் ஒன்று இருக்குது, 2 இருக்குது. அதில் இதுவாக தான் இருக்கணும், போய் கேட்டு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தது 880 ரூபாய்க்கு சிக்கன் 65 பிரியாணி. இதுதான் அந்த கடை, இந்தியன் ஃபியூஷன் சொல்லி இருக்குது. இங்கே நான் மற்றது பிரியாணி ஐட்டங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாங்க நாங்களே இப்போ எடுத்துகிட்டு சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். 880 ரூபா. இப்போ வாங்கி கொண்டு வந்த சில மாற்றி கொடுத்துட்டாங்களா இல்லையான்றதை நாங்கள் எண்டே தான் பார்க்க போகிறோம். இல்லை, இந்த ஃப்ரெண்ட் வந்து 880 ரூபா பிரியாணி தான் வாங்கி கொண்டு வந்தோம். 2 பேர் சாப்பிட்ற 2 பேருக்கு சாப்பிட இயலாத அளவுக்கு கூட இருந்தது அன்றைக்கு அவங்க கொண்டு வந்தது. மாற்றி எதுவும் கொடுத்தாங்களோ தெரியாது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஆனால் பிரியாணி நல்லா இருந்தது, நல்ல உரைப்பாக இருந்தது. இப்போ நாங்கள் வேற விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. இங்கே நாங்கள் ஓட பண்ண அப்புறம் ஒரு இந்த ஐடி ஒன்று தருவோம், என்எஃப்சி கார்டு ஒன்று தருவோம். ஆள் இப்போ சாப்பாடு ரெடியான ஒன்று இதில் எல்லாம் மடிக்கும். நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ நாங்கள் ஒருக்கா மேலே போய் பார்ப்போம்.
இதில் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறச்சோ ஒரு காசு இருக்குது. இப்போ நார்மலாக கார் சிமுலேட்டர் வந்து 20 நிமிஷத்துக்கு 400 ரூபா. அதே PS4 ஜோய்ஸ்டிக் கேம்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ 2 பேர் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் விளையாடுறதுக்கு 500 ரூபாயும் 800 அரை மணி நேரத்துக்கு 500, 1 மணி நேரம் 800. அதே மிச்சம் 4 பேர் விளையாடுறீங்கன்னு சொன்னால் அரை மணி நேரம் 800, 1 மணி நேரம் 1200. அப்படி ரெட்ரோ கேம்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் முந்தி கேபிசி, இப்போ கேமிங் சென்டர் வந்துருக்கு. கார் சிமுலேஷன் கேம்ஸ் இருக்குது. அதில் கிளியராக ப்ரைஸ் இல்லை, இதில் வேறு கிளியராக தெரியும். ஒரு ஆள் வந்து 20 மினிட்ஸ் விளையாடலாம் 400 தான். ஸோ நீங்கள் டீமை வந்து விளையாண்டாலும் கேரமாக இருந்தாலும் 4 பேராக 2 பேராக இருந்தாலும் 1 ஹவருக்கு 500. 4 பேரோ 2 பேரோ கேரமும் இருக்கா? கேரம் இருக்கும். மற்ற பக்கத்தில் இப்போ என்ன வின் பண்ணுறவங்களுக்கு இந்த பொம்மையா? இதில் ஒரு கரம் இருக்குண்ணே. வந்து இதில் பார்த்து கொண்டு சாப்பாடை வாங்கிட்டு இதில் வந்துருந்துல்ல. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ வந்து அந்த ரேஸை வின் பண்ணிங்கன்னா இந்த 2500 ரூபா பொம்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீலங்கன் ஹேண்ட்மேட். அதிலே விலையை மடிச்சிருக்கேன் 2500. கஸ்டமைஸ் பண்ணியாண்டு ஒவ்வொரு சைஸுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கணும். அந்த கிராஜுவேஷன் டெடியர்ஸாக இருக்கட்டும், கிராஜுவேஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அதுக்கு நம்மளோட நேம் அடிச்சு பர்த்டே கிஃப்ட் இருந்தாலும் ஸோ நல்லா இருந்துச்சுன்னா இதில் வந்து இதில் நேம். இப்போ இது வந்து நீங்கள் செய்கிறீங்களா? இதுங்கிற இன்னொரு கம்பெனி. உங்களோட இன்னொரு கம்பெனி. ஓகே ஓகே சரி. அப்படின்னா இப்போ இந்த ஹைப் உங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கா? இதுக்கு ஹைப் அண்டு உங்களோட ஹைப் பை சிங்க். ஓகே ஓகே. அப்போ உங்களை கண்டெக்ட் பண்ணால் இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு நாங்கள் இதை வந்து ரெண்டல் உங்களுக்கு பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், வெட்டிங்ஸாக இருக்கட்டும், எக்ஸிபிஷன், ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் அதுகளுக்கு நாங்கள் இதை ரெண்டலும் கொடுப்போம். கேம்ஸ் அதில் ரெண்டலாக கொடுப்பீங்க. ஓகே ஓகே. இது நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். தேவையான குவான்டிட்டிஸ். சரி ப்ரோ, தேங்க்யூ. நல்ல பொம்மையா. ஆனால் எல்லாமே 2500. இல்லை இது வந்து ஒரு ப்ரைஸஸ் வரும். ஸோ அது வந்து நாங்கள் இப்போதைக்கு அந்த கேம்ஸுக்காக வச்சுருக்கோம். இது வந்து விலையோட அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து கலடாக இருக்கும். இப்போ மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறும். இது வந்து எல்லாமே கையால் தான் தைக்கிறோம். மிஷின் கட்ஸ் இருக்கு. சரி ப்ரோ, தேங்க்யூ. இப்போ நாங்கள் கீழே போய் சாப்பாடு ரெடியான்னு பார்ப்போம். எங்களோட சாப்பாடு வந்துட்டு 65 பிரியாணி, தயிர் பச்சடியும் ஒரு வெங்காய சம்பளம், வெங்காயம் பொரிச்ச இது வந்திருக்கிறோம். ஒரு வாளிலாம் சாப்பாடு வந்திருக்கு பாருங்க. கத்தி கைதி 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 பிஜிஎம் போடுங்க. நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வாளி முழுக்க பிரியாணி. இங்கே வித்தியாசம் ப்ரோ. இங்கே பொரிச்ச வெங்காயம் தராங்க. வளமையாக அந்த சட்னி அதெல்லாம் ஏதாவது இதே பொரிச்ச வெங்காயம், தயிர் பச்சடி. வாங்க பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பிரியாணியை கொட்டி பார்ப்போம். குவான்டிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் முதலாவது. சரி, முதல்ல சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருவோம். 65 பிரியாணி என்ன 65 வித்தியாசமாக இருக்குது. பொரிச்சு மசாலா எதுலேயே போட்டு தான் தராங்க போல். 65 கிரேவி. வெள்ளை சோறா இருக்கு. வெள்ளை சோறு இல்லை, அந்த எப்படி சொல்கிறது, மஞ்சள். ஆமாம்,
குவான்டிட்டி கூடவா தான் இருக்குது பார்த்தீங்களா. 2 பேருக்கு ஓகே. இது ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். மசாலா நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அந்த மசாலாவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த வெங்காயம் தான் ஏன் தராங்கன்னு தெரியல. ஆனால் பொரிச்ச வெங்காயத்தோட சாப்பிட்றது அந்த சிக்கன் இது நல்லா இருக்குது. அதோட சிக்கன் மட்டை பீஸ் இருக்குது தானே, அதுவும் போட்டிருக்காங்க பிரியாணியில். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. இங்கே பாருங்க, இந்த பீஸ் மட்டும் இல்லாமல் சிக்கனில் வேறு பீஸும் உள்ள வச்சு வரும். சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஆனால் 65 65 கிரேவியாக இருக்கிற 65 இது என்ன தண்டூரி அதல் மாதிரி இருக்குண்ணே. தம்பி ஆனால் நல்லா இருக்கு. 65 தான் நல்லா இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது பொரிச்சது, ஆனால் இது கிரேவி மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, 2 பேரும் இது காணும். இது இங்கே யாராவது முதல் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இதுக்குள்ள இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் முதல் 1-2 கடை நான் சாப்பிட்ருக்கேன் இதில். இப்போ இந்த கடை இப்போ இந்த ஃப்ரெண்ட் வந்து சொன்ன அப்புறம் தான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது கடை தெரிஞ்சிருக்கலாம். அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. சாப்பிட நல்லா இருக்குது அந்த மசாலாவோட. என்ன ப்ரோ, ஐஸ்கிரீமா குல்ஃபியா? ஓகே அண்ணா, இப்போ நாங்கள் தூரியன் குல்ஃபி எடுத்துருக்குறோம். 380 என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா 380 ரூபா. மிச்ச விலை நான் கொஞ்சம் முன்னே காட்டியிருக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுறாங்களா? இந்தியாவில் குல்ஃபி சரியான ஃபேமஸ். இங்கே வந்து அந்த சின்ன மண் சட்டியில் குல்ஃபி பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த குல்ஃபி இப்போ தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் வர்றது இதுதான். இது தூரியன் பழத்தில். நான் தூரியன் பழம் சாப்பிட்றது குறைவு, ஏன்னா அந்த மனத்துக்காண்டி. ஆனால் அதில் ஐஸ்கிரீம் இருக்குது, அதுவும் ரியல் ஃப்ரூட்டில் செஞ்சதான். டேஸ்ட்டாக தான் இருக்குது.